அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது சூர்யா, மமிதா பைஜு, ராதிகா, ரவீனா டாண்டன், ராஜீவ் மேனன் மற்றும் பலர் இணைந்து நடித்திருக்கும் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டு பையன். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு துப்பாக்கி சுடுறதுல ஒரு மிகப்பெரிய பேஷன் சின்ன வயசுலேருந்தே. சூர்யா இந்தியா சார்பில் ஒலிம்பிக்கில் துப்பாக்கி சுடுற போட்டியில் கலந்துக்க வெளிநாடு போகிறாரு. அங்கே அப்படி அவர் கலந்துக்க போகிற சமயத்தில் அவரோட துப்பாக்கியை யாரோ உடச்சிட்டு போயிடுறாங்க. நீ இந்தியாவுக்கு இந்த கப்பை எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு எழுதியும் வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் அவர் அதை என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதுலையே நம்மளுக்கு ஒரு ஆர்வம் தொத்திக்குது. ஏன்னா அவங்க உடச்சி போட்ட அந்த துப்பாக்கியை அவரை அசம்பிள் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்காக ராதிகா நினச்சி பார்க்குற மாதிரி அவரோட சின்ன வயசில் அவங்க அப்பா கிட்ட ஒரு அவரோட சைக்கிளில் ஒரு சில பார்ட்ஸ் எல்லாம் வேலை செய்யலை, செயின் போயிருச்சு, அந்த இது வேலை செய்யலை, இது வேலை செய்யலைன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவங்க அப்பா நான் வாங்கி தர்றது பிரச்சனை இல்லை, இந்த கஷ்டந்தான் உன்னை வாழ கற்றுக் கொடுக்கும், நான் அந்த சைக்கிளை நீயே ரிப்பேர் பண்ணி ஓட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அந்த ரிப்பேரை பண்ணி அந்த சைக்கிளை ஓட்ட கற்றுக்கிறாரு. அதே மாதிரி தான் அவரோட வாழ்க்கையில் ஒவ்வொரு பொருளையும் அவர் ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அந்த பிஸ்டலையும் அவர் ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துடுறாரு. ஸோ அப்படி அவர் அந்த ப்ரைஸை வாங்கிட்டு வர்றப்போவே இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே அவரை பேட்டி எடுக்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய குறை என்னென்னா, 40 வயசாகியும் தன்னோட மகன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் அவர் அதுக்கு அவங்க அம்மாவோட வாழ்க்கையவே ஒரு உதாரணமாக காட்டி நான் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவரோட அப்பா சின்ன வயசுலேயே இவர் ஒரு 10-12 வயசு இருக்கிறப்பவே ரவீனா டாண்டனை 2ஆம் தாரமாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு பாதிப்பு அவரோட மனசில் எப்போவுமே இருக்குது. ஆனால் அவங்க அம்மாவுக்கு இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவங்க சொந்தக்கார பொண்ணை ஒரு டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த ஏக்கத்தை சூர்யா கிட்ட அவங்க சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு யோசனையும் சொல்கிறாங்க. அதாவது சரகசி மதர் அப்படிங்கிற ஒரு யோசனை. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ உங்களோட வாரிசை அவங்க பெற்று கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுபடி யூஎஸ் போய் சூர்யா தன்னோட குழந்தையோட ஒரு வருஷம் கழித்து திரும்பி வர்றாரு. அப்படி வர்றப்போ அவங்க அம்மா ஃபஸ்ட்டு அந்த குழந்தையை ஏற்றுக்கல. ஆனால் தன்னை போல் அந்த தாய்ப்பாசம் அந்த குழந்தையை ஏற்றுக்க வச்சிருது. அப்படி வர்றப்போ அந்த குழந்தைக்கு போன் மேரோவில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணும், கை குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ வருது. அதை சூர்யாவோட டிஷ்யூஸ் அதுக்கு ஒத்துக்கலை. அந்த மதர் இருந்தால் தான் அந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதுக்காக மறுபடியும் சூர்யா அந்த பொண்ணை தேடி யூஎஸ் போகிறாரு. அங்கே காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணான மமிதா பைஜு தான் அந்த சரகசி மதர் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. இவ்வளோ சின்ன பொண்ணாக நம்மளுக்கு ஒரு குழந்தையை பெற்று கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கட்டசியாக அவங்க மேலே வந்துடுது. அவங்கள இங்கே கூப்பிட்டு அந்த ஆப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி அனுப்பிடலாம் அப்படின்னு தான் கூட்டிகிட்டு வர்றாரு. அவங்களுக்கு இருக்கிற கடனையெல்லாம் அடைச்சும் கூட. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்துக்குள்ளே எப்படியெல்லாம் மோதல் நடக்குது, அது மறுபடியும் காதலாக மாறிச்சா, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணாங்களா அப்படிங்கிறத 2.25 மணி நேரத்துக்கு டைரக்டர் சொல்லியிருக்காரு. இந்த டைரக்டர் ஏற்கனவே வாத்தின்ற ஒரு படத்தை தனுஷை வச்சு தமிழ் அண்ட் தெலுங்கில் எடுத்தவர் தான். ஸோ அதே மாதிரி இந்த படத்தையும் தமிழ் அண்ட் தெலுங்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு ஆடியன்ஸுக்கு தேவையான எல்லா அம்சங்களும் இதில் இருக்குது. ஆனால் ஒரு தமிழ் ஆடியன்ஸை திருப்திப்படுத்துகிற மாதிரி ஐட்டம்ஸ் இதில் வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் அவ்வளோ என்கேஜிங்காக போகுது. அதுலேயும் நம்மளை என்கேஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நிறைய ஜோக்ஸ் தான். ஏன்னா அந்த ஜோக்ஸ் ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃப்னு ஃபுல்லாகவே இன்ஃபேக்ட் நாசரோட கேரக்டரை வச்சு கூட அதையெல்லாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அது கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது ஒரு சில இடங்களில். படத்துக்கு பலன்னு பார்த்திங்கன்னா நிமிஷ் ரவியோட ஒளிப்பதிவும் ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையும் தான். ஜிவிபி பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கூட வஞ்சனையாக வைக்காம தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காருன்னு சொன்னோம். அதுவும் மமிதா பைஜுவோட அந்த டான்ஸ் பாட்டு, பட்டாம்பூச்சின்னு ஆரம்பிக்கும் இல்லையா அந்த பாட்டு, அது கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே மாதிரி சூர்யாவோட குரலில் கென் கர்னாஸ் எழுதிய ஒரு பாட்டு வருது அந்த தங்கச்சியோட கல்யாணத்தப்போ, அது கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்குது. மற்றபடி பாடல்கள் அந்த அளவுக்கு இல்லை. பிஜிஎம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு.
இந்த படத்தை தொடக்கம் முதல் இறுதி வரை தூக்கி நிறுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக எல்லா படத்துலேயும் ஹீரோ தான் அந்த வேலையை பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் சூர்யா வந்து அந்த அளவுக்கு மெனக்கடலைன்னு தான் சொல்லணும். ஆனால் மமிதா பைஜு தான் இந்த மொத்த படத்தையுமே தூக்கி நிறுத்துகிறாங்க. அவங்க கேரக்டர் சுற்றி தான் இந்த மொத்த படமே இருக்குது. படத்தோட கலகலப்புக்கு அவங்க தான் கேரண்டி. அதுவும் வந்து அந்த பாடல் ஒன்று, காதலிக்க நேரமில்லை பழைய படத்தோட பாடல் விஸ்வநாதன் வேலை வேண்டும்னு ஒரு பாடல் இருக்கும், ரவிச்சந்திரன் பாலையாவை பார்த்து பாடுற மாதிரி. அந்த பாடலையே கொஞ்சம் ரீமிக்ஸ் மாதிரி வேற வரிகளை போட்டு இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு அளவுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி அவங்க வர ஒவ்வொரு சீனுமே நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாங்க அவங்க ஆக்டிங்கில். அந்த அளவுக்கு ஜோவியலாக ஒரு க்யூட்டான பொண்ணாக அவங்க நடிச்சிட்டு போயிருக்காங்க. ராதிகா எதுக்கு வராங்க, எதுக்கு இருக்கிறாங்க, திடீர்னு செகண்ட் ஹாஃபில் செத்து போயிடுறாங்க. அவங்க செத்தாதான் தன்னோட சித்தி குடும்பத்தை இவர் பார்த்துப்பாருன்ற ஒரு லாஜிக்கை யோசித்து டைரக்டர் பண்ணியிருக்காரு. ஆனால் அது அந்த அளவுக்கு நம்ம கூட கனெக்ட் ஆகலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் நிறையா பேர் தூங்கிட்டோமே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தியேட்டரே வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தோட மிகப்பெரிய சர்க்கிளே பார்த்திங்கன்னா அந்த திரைக்கதை தான். இவ்வளோ நீளமான படத்துக்கு ஒரு ஷார்ப்பான திரைக்கதை கொடுக்க தவறியது தான் டைரக்டர் பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக். இன்னொரு லாஜிக்கும் எனக்கு புரிபடவே இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாத் அண்ட் சன்ஸ்னு பேர் வச்சுக்கிட்டு இதில் சூர்யா பேரும் விஸ்வநாத் இல்லை, அவங்க அப்பா பேரும் வந்து விஜய் விஸ்வநாத்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விஸ்வநாத்துங்கிறது ஃபேமிலி நேம்னு வச்சுக்கிட்டா கூட ஃபேமிலி நேம் கல்ச்சர் வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இல்லை, ஆந்திராவில் இருக்குது இன்னுமே. அது ஓகே. இங்கே தமிழில் பிரபலமாக இருக்கிற ஒரு ஹீரோவை வச்சுட்டு தமிழுக்கு தகுந்த மாதிரி அவர் திரைக்கதை பண்ணியிருந்தார், அந்த கேரக்டரைசேஷன் உருவாக்கியிருந்தார்னா ஃபைன். ஆனால் முக்கால்வாசி கேரக்டர்ஸ் அந்த பேக்ட்ராப்ஸ் எல்லாமே வந்து தெலுங்கு ஆடியன்ஸை கவர்ற மாதிரியே இருக்குது. இதுக்கு தமிழ் ஆடியன்ஸ் எதுக்கு போகணும்னு கூட தமிழ் ஆடியன்ஸ் நிறையா பேர் நினச்சிருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த படமே இல்லைன்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து போய் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் வரையில் ஓகேவான படம். செகண்ட் ஹாஃபில் ரொம்ப இழுத்தடிச்சு எங்கே கொண்டுட்டு போய் எப்படி முடிக்கிறதுனே தெரியாமல் முடிச்சிருக்கிறாரு டைரக்டர் வெங்கி அட்லூரி. மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.